அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டுப்படுகொலைகள் 605வது நாளை எட்டியிருக்கின்றன. இந்த 605வது நாளில் மீண்டும் ரப்பாவில் உணவுப் பொருள் வாங்க வந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி வான்வழி தாக்குதலை நடத்தி ஒரு தகவலின்படி 35 பேர் ஷஹீதானார்கள், 75 பேர் காயம்பட்டார்கள். உணவுப் பொருட்களை காட்டி மக்களை கொலை செய்வதே ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளும் கண்டித்திருக்கின்றன. அதற்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே பதில், நீங்கள் போராளிகள் சரணடைய வேண்டும் அல்லது இதுபோன்ற அழிவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உலகம் முழுவதும் இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக, ஐசிசி வழியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இது எந்த நிவாரணத்தையும் அந்த மக்களுக்கு தராது. ஆனால் இவ்வளவு அநியாயமாக அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுவதும் அதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு இயங்குவதும் நத்யானுகுவனுடைய அல்லது இஸ்ரேலுடைய வேலையாக இருக்கின்ற போது, நாங்கள் வெறும் இராணுவத்தினரை மட்டுமே அழிப்போம், எங்களால் முடியும், ஆனாலும் செய்ய மாட்டோம் இஸ்ரேலிய பொதுமக்களை அழிப்பது என்பதை செயலில் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நேற்று அல்காசம் பிரிகேட்ஸ் D9 புல்டோசர் ஒன்றை தாக்கி இருக்கிறார்கள். புல்டோசரில் இருந்த 2 பேர், அதற்கு பின்னால் வந்த பலர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். ஹிசான் அல் நிஜார் என்ற ஏரியாவில் கான்யூனிஸுக்கு பக்கத்தில் ஒரு ஆம்புஷை நடத்தி இருக்கிறார்கள். அதில் 70க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதைவிட அதிகமாக நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களில் பேசப்பட்டது ஜபாலியா கேம்ப் கோஆர்டினேட்டட் ஆம்புஷ். ஜபாலியா கேம்ப் மீது, அதாவது அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் அடிக்கடி குண்டு போட்டு வருகிறது. தாக்குகின்ற இலக்குகளில் அதுவும் ஒன்று. இப்படியே தாக்கி 54,470 பேரை ஷஹீதாக்கி 1,24,693 பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள். அதில் நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தை உள்ளே விட்டு பயங்கரமான ஒரு தாக்குதல் மும்முனைகளில் நடத்தியிருக்கிறார்கள். 3 வழியாக வந்த இராணுவத்தையும் மடக்கி அடித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்த வாகனங்கள் எரிந்து கொண்டு இருக்கின்றன. எல்லோருமே அழிந்து விட்டார்கள் அல்லது காயம்பட்டு விட்டார்கள் என்பதுதான் நிலைமை. இன்று வரைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தால் அதில் ஒருவரை கூட மீட்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய யோகி அகர்நாத் பத்திரிகையும் வெளியிட்டு இருக்கிறது. இதில் நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த இழப்புகளை எல்லாம் பின்னே தள்ளிவிட்டு நத்யானுவுக்கு பக்கத்தில் நிற்பது என்பது நடக்காத காரியம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. அடுத்தது ஒரு டைரக்ட் கிளாஷ். நான் நேற்றே சொன்னேன் உங்களிடத்தில், இப்பொழுது போராளிகள் நேரடியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களோடு நேரடியாக மோதுகிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஷஹீதானார்கள், என்ற போராளிகளில் எத்தனை பேர் ஷஹீதானார்கள் என்ற கணக்கு இல்லை. இருந்தாலும் அவர்கள் அந்த சண்டையை முடித்துவிட்டு வந்து வீடியோ போட்டார்கள் என்று லாவகமாக சொல்வதை பார்க்கும்போது போராளிகள் பக்கத்தில் ஏதும் நஷ்டமில்லை என்றே தெரிகிறது. அதே போல் பெய்த் லாஹியா நார்தன் காசாவில் கொஞ்சம் இஸ்ரேலினுடைய இன்ஜினியரிங் யூனிட்டை அப்படி தங்களுக்கு வசமான இடம் வரைக்கும் வர வைத்து அங்கே வைத்து தாக்கியிருக்கிறார்கள். இப்படி நேற்று ஒரு 9 முனைகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் தாக்கியதில் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது, இதற்கெல்லாம் பதிலாக இஸ்ரேல் செய்வது வெறும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதுதான் என்பதை இப்போ உலகம் புரிந்து கொண்டு இருக்கிறது. யோகி அகர்நாத் என்ற பத்திரிகை நேற்று வெளியிட்ட ஒரு சிறப்பு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய பொதுமக்களுடைய கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். திரும்பும் திசையெல்லாம் இனிமே அமெரிக்கர்கள் இஸ்ரேல் வேண்டாம் என்று பேச தொடங்குவார்கள். எந்த அமெரிக்கா இஸ்ரேலை உருவாக்குவதில் முன்னணியில் நின்றதோ அது இஸ்ரேலை இனிமே மட்டுப்படுத்தி ஒரு தனி பாலஸ்தீனை அமைக்க முன் வரலாம். இது நமக்கு மிகப்பெரியதொரு ஆபத்து. ஆக நத்யானுகுவனுடைய இந்த படுகொலை போக்கு நம்மை உலகத்தில் மிகப்பெரிய எதிரிகளாக காட்டுகிறது என்று மிக அருமையான ஒரு பதிவை நத்யானுகுவை நோக்கி போட்டிருக்கிறது. அடுத்தது, நேற்று நான் சொன்னேன், கிரேட்டா தம்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா, உணவுப் பொருட்களை ஏந்தி வரக்கூடிய அந்த கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் அதை நடுக்கடலில் வைத்து தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனால் அந்த கப்பலில் வருகின்ற விஐபிகள் மிக முக்கியமான மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் காசா கடற்கரையில் இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைக்கவே வருகிறோம் என்று. அதுக்கு ஹூத்திஸும் நாங்கள் எங்களால் இயன்றதை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த தைரியத்தில் அது வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது அல் கராரா என்ற இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குழுமியிருந்த நேரத்தில் போராளிகள் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பல ட்ரோன்ஸ்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்படி காசாவில் இந்த யுத்தம் பொதுமக்களை கொலை செய்கின்ற ஒரு கூட்டுப்படுகொலை கூட்டத்துக்கும், இராணுவத்தினரை மட்டுமே கொலை செய்கின்ற, இராணுவத்தினரை மட்டுமே அழிக்கின்ற, தாக்குகின்ற ஒரு இஸ்லாமிய கூட்டத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது உலகம் மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ளுகிறது. வாலா வெப்சைட் சொன்னது போல, எல்லாம் முடிந்தாலும் ஹூத்திஸும் ஹமாஸும் அன்வில்லிங் டு டிஸ்டர்ப் பப்ளிக் லைஃபை, பொதுமக்களுடைய உயிரை அவர்கள் கஷ்டப்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்ற அந்த வரிகள் மேலோங்கி நிற்கின்றன. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் 2 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு வந்த ரகசிய குடியிருப்புகளில் வந்தேரிகள் வந்து இப்பொழுது குடியேற மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களெல்லாம் ஒரு சின்ன ஏரியாவில், மேக்கரையில் ஒரு சின்ன ஏரியாவில் தங்கி இருக்கிறார்கள். அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று ஒரு பத்திரிகை வருகிறது. அந்த பத்திரிகையில் செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எங்கெல்லாம் ஹூத்திஸ் தாக்குவார்கள், எங்கெல்லாம் சைரன் சத்தம் கேட்கும் என்று அட்வான்ஸ் வார்னிங் கொடுக்கிறது. ஆகவே எல்லோரும் ஷெல்டருக்கு போய் விடுகிறார்கள். இப்படி பதுங்குக்குழியை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு கூட்டமாக ஹூத்திஸோடைய தாக்குதலால் ஆகி இருக்கிறார்கள். பென்குரியன் ஏர்போர்ட் மீது நாங்கள் போட்டிருக்க தடை முழுமை பெற்றுவிட்டது. இதையும் தாண்டி ஏதேனும் உலக நாடுகளுடைய கம்பெனிகள் பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு வறுமையானால் அவர்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. நீங்கள் உங்களுடைய பேசஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பயணிகளுடைய நலனை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உயிரை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஹூத்திஸ் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். நேற்று எஃபா, சென்ட்ரல் இஸ்ரேல், ஹெப்ரான், ஜெருசலம், மேக்கரை புதிய குடியிருப்புகள், அதாவது மேக்கரையில் ஏற்படுத்தி இருக்கிற குடியிருப்புகள், இவற்றை நோக்கி ஹூத்திஸுடைய மிசில்கள், ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன. அதனால் தான் பலர் புதிதாக ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த குடியிருப்புகளுக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவற்றை தாராளமாக தாக்கலாம். ஏனென்று சொன்னால் அதெல்லாம் இல்லீகல், இன்டர்நேஷனல் லா படியும் இல்லீகல், இஸ்லாமிய முறைப்படியும் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள். அவர்களை எச்சரிப்பதிலோ தாக்குவதிலோ எந்த தவறும் இல்லை என்பது ஏற்கனவே இருக்கின்ற பல மார்க்க தீர்ப்புகளில் ஒன்று. அடுத்தது ஹூத்திஸ் நேற்று ஜபாலியால் நடந்தது, அதற்கு முன்னால் பைத் லோகியால் நடத்தியது, அதற்கு முன்னால் சுஜையாவில் நடத்திய இந்த தாக்குதல்கள் மிகவும் துல்லியமாக, இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையேயும் துல்லியமாக நீங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள் என்று அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். நாங்களும் உங்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டோம். நீங்கள் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனித்து போட்டியிடவில்லை, போர் செய்யவில்லை, நாங்களும் நிற்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். USS ட்ரூமேன் என்ற அந்த கப்பல் இப்பொழுது அமெரிக்கா வந்து சேர்ந்து விட்டது. அதற்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி ஒரு 7 பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை இருக்கிறது. அதை நாம் பின்னால் பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.